கேபாவுக்கு பின்பு 12 சீசர்களுக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரர்களுக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். ஆமென், அல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவதாக. வேத வாக்கியங்களின்படி அவர் சிலுவையில் மரித்தார். வேத வாக்கியங்களின்படி சிலுவையில் கொல்லப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார். வேத வாக்கியங்களின்படி தலையில முள்முடி சுட்டப்பட்டவராய், கையில் ஆணி அடிக்கப்பட்டவராய், கால் ஆணி அடிக்கப்பட்டவராய், சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டவராய் அவர் சிலுவையிலே மரித்தார். ஆமென். அவர் ஏன் மரித்தார்? அவர் எதற்காக மரித்தார் என்று சொன்னால், உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்காகவும் எல்லா ஜனங்களுக்காகவும் இயேசு சிலுவையில் மரித்தார். வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து இயேசு சிலுவையில் மரித்தார். ஏன் மரித்தார்? உங்களுக்காகவும் எனக்காகவும். இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்காகவும் இயேசு மரித்தார். இந்த உலகத்துல எத்தனை தெய்வங்கள் உண்டு, எத்தனை கடவுள் உண்டு. எந்த தெய்வமாவது எந்த கடவுளாவது எத்தனையோ தன் மனிதர்கள் நான் ஒரு தெய்வம், என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் மத்தியில தன் அன்பை மட்டுமே பேசிக்கொண்டு காலப்போக்கில் தன்னை வணங்கும்படியாக மாற்றிக் கொள்வார்கள். முதலில் அன்புதான் பெரிதென்று சொல்வார்கள். அடுத்ததாக பார்த்து சொல்வாங்க, மனிதர்களை தங்கள் வணங்கும்படி மெல்ல 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 தங்களை மாற்றிக் கொள்வார்கள். நான் உனக்கு கடவுள் என்று சொல்லி, நான் உனக்கு தெய்வம் என்று சொல்லி, நீ என்னை வணங்க வேண்டும், நீ எனக்கு நல்லது செய்யணும், நீ எனக்கு அதை கொண்டு வரும் இதை கொண்டு வரும் என்று சொல்லி மனிதர்கள் மத்தியில் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனித குலத்தின் ரட்சிப்புக்காக, மனித குலத்தின் மீட்புக்காக, மனித குலம் பரலோகம் போகக்கூடாது, நரகம் போகக்கூடாது என்று சொல்லி, அந்த மனித குல பரலோகம் வர வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே சிலுவையிலே பலியானார். வேத வாக்கியங்களின்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில் மரித்தார். ஆமென். வேத வாக்கியங்களின்படி அவர் சிலுவையில் அடிபட்டவராய், இரத்தம் சிந்தினவராய், அவர் கல்லறையில் வைக்கப்பட்டவராய் இருந்தார். ஆனால் வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார். ஆமென், அல்லேலூயா. வேத வாசிக்கிறோம், சோதரர் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். ஆமென். இயேசுவை யாராலும் கொலை செய்ய முடியாது, இயேசுவை யாராலும் அழிக்கப்பட முடியாது, இயேசுவை யாராலும் பிடிக்க முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சாவை என்ற மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை யாராலையும் பிடிக்க முடியாது, யாராலையும் அவர் அழிக்க முடியாது, யாராலும் அவரை கொல்ல முடியாது. ஆனாலும் ஏன் கொல்லப்பட்டார், ஏன் அழிக்கப்பட்டார் என்று சொன்னால், நமது நிமித்தமாகவே, நம் பாவங்களுக்காகவே, உங்களின் பாவங்களுக்காகவே, தேசத்தின் பாவங்களுக்காகவே அவர் சிலுவையில் மரித்தார். ஆமென். அவர் சிலுவையில் மரித்த ஒரு நோக்கம் நம்முடைய பாவங்களுக்காக. சிலுவையில் இயேசு மரித்தது ஒரு நோக்கம் நம்முடைய சாபங்களுக்காக. இயேசு மரித்தது ஒரு நோக்கம் நம்முடைய பலவீனங்களுக்காக. இயேசு நம்மளுக்காக மரித்த ஒரு நோக்கம் நம்முடைய தரித்திரங்களுக்காக. ஆமென், அல்லேலூயா. அவர் மரித்தது ஒரு வேத வாக்கியங்களின்படியே நமக்காக மரித்தார். வேத வாக்கியங்களின்படி நமக்காக உயிரோடு கூட எழுப்பினார். அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார். ஆமென். தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்த எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. வார்த்தையை நீங்க கேட்கிறீங்க. வேத வாக்கியங்களின்படி அவர் என்ன செய்தாரா? அடக்கம் பண்ணப்பட்டாரு. அடுத்ததாக வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார். இன்றைக்கும் எத்தனையோ இந்த உலக வாழ்க்கையில, இந்த சமுதாய வாழ்க்கையில, இந்த பூமி வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்துல தன்னை பெரியவனாக காட்டிக் கொண்டவர்களும் உண்டு. அவர்கள் காட்டிக் கொண்டவர்கள் மரித்ததும் உண்டு. எத்தனையோ முனியவர்கள் வந்தார்கள், எத்தனையோ சித்தர்கள் வந்தார்கள், எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்துல வந்து நான் ஒரு தெய்வம், நான் ஒரு கடவுளை காட்சி கொடுத்தவர்களும் இந்த உலகத்துல இருந்தார்கள். ஆனால் இந்த உலகத்துல எத்தனையோ மனுஷிகள் வந்து என்னை வணங்குங்க, என்னை கும்பிடுங்கன்னு சொல்லி மக்களை எல்லாம் வஞ்சித்து, மக்களெல்லாம் ஏமாற்றி தன்னை வணங்கும்படி செய்த போது அவர்கள் மரித்தார்கள். அவர்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இன்றைக்கும் அவருடைய கல்லறை அடைக்கப்பட்டேதான் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். எத்தனையோ இந்த தேசத்தை நாடுகள் ஆண்ட மன்னர்கள், ராஜாக்கள்,
எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ராஜாக்கள் ஆண்டார்கள், மன்னர்கள் ஆண்டார்கள், எத்தனையோ சித்தர்கள் வந்தார்கள், எத்தனையோ முனிவர்கள் வந்தார்கள், எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் வந்தார்கள். வந்தாங்களா இல்லையா? நான் பார்த்துருக்கமா இல்லையா? முனிவர்களை பார்த்துருக்கீங்களா? சித்தர்களை பார்த்துருக்கீங்களா? எத்தனை தலைவர்கள் வந்தார்கள், எத்தனை தலைவர்கள் தேசத்தை ஆண்டார்கள். எந்த தேசத்தையும் எத்தனையோ தேசத்தை ஆண்ட தலைவர்களும் கல்லறையும் இன்னைக்கு அடைக்கப்பட்டுதான் கிடக்கிறது. எத்தனையோ முனிவர்கள் வந்தார்கள், அவர்களுடைய கல்லறை இன்னைக்கு அடைக்கப்பட்டுதான் இருக்கிறது. எத்தனையோ சித்தர்கள் வந்தார்கள், அவர்களுடைய கல்லறை இன்னைக்கு அடைக்கப்பட்டுதான் இருக்கிறது. உலகத்தில் வந்து மனிதனுக்காக மறித்த ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு மனிதன், ஒரே மாமன்னன், ஒரே ராஜா, ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், வானத்தை பூமி உண்டாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மனித குலமாய் உலகத்துக்கு வந்தார். மனித குலத்தை மீட்கும்படி, மனிதனுடைய ரூபத்தின்படி அழிக்கப்படும்படி இரத்த சிந்தப்படும்படி இந்த உலகத்துக்கு தம்முடைய ஆண்மை வெளிப்படுத்த வந்தார். ஆமென், அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது நான் உன்னை மதம் மாற்றுறதுக்காக வரல, உங்களை நீ மதம் மாற்றுறதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வரல. இயேசு வந்தது உன்னதமான நோக்கம், பாவம் செய்து கொண்டு இருந்து வாழ்ந்திருந்த நம்முடைய வாழ்க்கையை இயேசு நல்லபடியா மாற்றதான் உலகத்துக்கு வந்தார்.